ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆற்றுல வந்து தண்ணி இல்லாத போனாலும் போச்சு, இந்த ஆற்றுல வண்டி தள்ளி போகிறதே பெரிய விஷயமாகுது. பெரியம்மா பாய், வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே. இன்னும் அப்போ தான் வந்து போய் பார்த்துட்டு வந்தீங்க. அதுக்குள்ளே என்ன உடனே சொல்லிட்டுனா அக்கா வந்து நான் அப்போ வந்து என்ன முன்ன போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து என்ன சொல்லி வச்சுருந்தேன், அக்கா உளுந்துக்கு விற்றுனா வாங்கி வைங்க, நான் வந்து எடுத்து போகிறேன் சொன்னேன். சரிம்மா சொன்னாங்க. அதேமாரி உளுந்து வாங்கி வச்சுக்கலாம் வந்து எடுத்து போகணும்னு சொல்லிட்டு இதை சொல்லி ஒரு வாரம் ஆகுது. தேவரம் சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் தள்ளிட்டேன். இப்பயுமே வந்து லேட்டு தான். பெரியம்மா 11 மணிக்கெலாம் 11 மணிக்கெலாம் வாங்கம்மா, நான் அதுக்குள்ளே மாடு வெட்டி போட நான் இருந்தால் எடுத்து கொடுத்துட்டு போவேன்னு சொன்னாங்க. சரி நீ போகிறதா போக, நான் இருந்தால் கூட வீட்டு இருந்தால் எடுத்துன்னு வந்துட்டு சொன்னேன். சரி நான் இருந்தா எடுத்தாரேன், இல்லைன்னா நீங்க போய் எடுத்துட்டு போங்கம்மான்னு சொன்னாங்க. சரி வாங்க போயிட்டாங்களா இருக்கலாம் பார்க்கலாம், உளுந்து வாங்கி வச்சுனா வாங்கி வரலாம் போயிட்டு. சரிம்மா போலாமா? போலாம் வாங்க. இந்த வாட்டியே வந்து ஆத்து வழியா தான் போறோம், வண்டி நான் தான் ஓட்ட போறேன். அதனால தான் கூட டிரைவர் வச்சுக்கிறேன் வண்டி ஓட்டுறதுனாலவே. போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆற்றுல வந்து தண்ணி இல்லாத போனாலும் போச்சு, இந்த ஆற்றுல வண்டி தள்ளி போகிறதே பெரிய விஷயமாகுது. ஜேசி வண்டி நடந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சுத்தமாக காஞ்சிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும். அம்மா நான் பெரியம்மா வீட்டுக்கு வந்து நேரம் வீட்டுக்கு வரமா போய் மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மாமா அக்காலாம் மீன் பிடிச்சினே இருந்தாங்க. சரி நாமளும் போய் கொஞ்சம் பிடிச்சாலும் மீன் பிடிக்கலாம், காட்டை வர மீன் பிடிச்சா விட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு மணி 2 ஆயிரத்துல வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடலாம். ஆமா என்ன சாப்பிட ரெடியா? முருங்கை சாம்பார் முட்டை. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு முருங்கை சாப்பிட்டு. ஆமாம் பெரியம்மா ரொம்ப நாள் கழிச்சு உன் கையில் சாப்பிட்டோம். முருங்கீரை சாப்பிட்டு. ஆமாம் இப்போ இந்த வாட்டி பார்க்க பார்த்து இழந்த மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. சரி பெரியம்மா. பாய், வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அம்மா ஆடு அங்கே யாரை நம்பியும் இல்லாமல் இருக்குது. போன டேச்சும் அப்பா இருந்தார், இந்த வாட்டி யாருமே இல்லைனால. போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வந்து சவுக்கு சூப்பராக சில்லு சில்லுன்னு காற்று. ஜேஷி சவுக்கு மரம் காற்று சூப்பராக இருக்குதா? உண்மையிலுமே சவுக்கு மரம் காற்று வந்து சில்லு சில்லுன்னு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க ரெண்டு மொத்தமே சவுக்கு தான் சூப்பராக இருக்கு. அம்மா என்ன பண்றீங்க? நான் உளுந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு தான் வச்சுக்கிறேன். அக்கா வீட்டுக்கு போனோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த வீடியோவும் எடுக்கல. ஏன்னு கேட்டால் போய் போன உடனே ஆடு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்போ வேற 8 தூரம் வேற கரும்பேட்டை போயிட்டாங்க. கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் போன மாரி வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணல. போனோம் சாப்பிட்டோம், முருங்கீரை சாம்பார் வச்சுருந்தாங்க, முட்டை போச்சுருந்தாங்க, சாப்பிட்டு அப்படியே போய் வர சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்தோம் உளுந்து வேணும், அதான் உளுந்து பிரித்து பார்க்கலான்னு பார்க்கறேன் நான். ஆனால் உளுந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு களிமண் மாரி ஒன்று இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் வந்து மரத்தில் அப்படி இப்படி சளிச்சோம்னா வந்துடும். நம்ம சளிக்கலாம் இல்லை மிஷினில் விட்ட கூட மாவை போட்டு நம்ம உளுந்து கழுவோம் இல்லையா, அது வந்து வந்துடும். நம்ம எப்படியும் உளுந்து வந்து சளிச்சு தான் ரெடி பண்ணணும். அரிப்போம் இல்லையா மண்ணுக்கு சொல்லிட்டு, அதனால போயிடும். நான் மரத்துல சளிச்சு எடுத்துக்கிறேன் நான். களிமண் பூரா வந்துடும். 1-2 இருக்குது தான், ஆனால் உளுந்து நல்லா இருக்குது தானே. ஃபஸ்ட்டு வழி போனதுக்கு வந்து மலாட்டை கொடுத்து அனுப்புனாங்க. இந்த வழிக்கு போனது நெல்லிக்காய் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி சொல்லி மரத்துலேயும் வந்து நிறைய இருக்குது. இது வந்து போன வருஷம் காய் போட்டது வந்து அதான் சொல்கிறேன். வெவிச்சு சர்க்கரை போட்டு குளிக்க வைக்கிறது தான். இது வந்து சர்க்கரை போட்டு குளிக்க வச்சு வெயிலில் காய வைக்கிறது நல்லா தான் சாப்பிட்றதுக்கான. இது கொடுத்தாங்க இப்போ இந்த வருஷம் வந்து. எப்போ போகிறோமோ அப்பப்போ எதனா ஒன்று அவங்க கையில் உள்ளது இருந்தாலும் கொடுத்துட்றாங்க. ஜாலியாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஏன் போகணும் கேட்டால் புளி வாங்கிறதுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் செங்காயமாக இருக்கும். புளி ஸ்டேஷன் வந்த உடனே புளி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஃபோன் பண்ணுவாங்க, புளி இருக்குது வேணுமான்னு, வாங்கலாமா வாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புளி வாங்கிறதுக்கு ஓசனம் போயிடுவாங்க. அதான் இதுமாரி அக்கா வீட்டை வந்து யார் என்னென்ன பொருள் வாங்கி வர சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவோங்க. நாங்கள் நீங்கள் போய் அம்மா வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து அம்மா வீட்டில் இருந்தாண்டா எல்லாத்தையும் போய் எட்டுன்னு வர சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போய் அக்கா வீட்டில் வந்தால் எல்லாத்தையும் எட்டுன்னு வரீங்க. ஆமாம், அக்கா கொடுக்குறாங்களா வாங்கி வந்துடுறோம். அம்மா வீட்டுக்கும் போவேன். அப்படியே ஒன்று அம்மா வீட்டில் ஒன்றும் அவ்வளோ எதுவும் இருக்காது. அக்கா வீட்டையும் வாங்கி தான் கொடுக்குறாங்களே. எனக்கு கொசம் நம்மளுக்கு வந்து அவங்க கொல்லியில் அதிகமாக விளையாது. அதனால் அக்கா வீட்டில் தான் கொடுத்தாங்க. யார் யார் வீட்டில் அக்கா வீட்டில் என்னென்ன பொருள் வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவோம். எங்கள் அக்கா வீட்டை வந்து எனக்கு வந்து புளி உளுந்து இதெல்லாம் கொடுத்தாங்க, மல்லாட்டை,
அப்புறம் வருஷத்துக்கு மாடு கண்ணு போட்டால் சீம்பாலுக்கு முன்னே ஃபோன் பண்ணி சொல்கிறவங்க சீம்பால் மாடு கண்ணு போடுத்துமா வாமான்னு சொல்லி கூட்டுறாங்க. அது இப்போ வாங்கிட்டு வந்துடுவேன் நான். கிட்ட இருக்கிறதுனால அக்கா வீட்டில் அப்பப்போ நான் எது வந்தாலும் போய் ஷேர் பண்ணிக்கிறேன் நான். சரிம்மா. ஜெயஸ்ரீ இதுக்கப்புறம் இதை காய வச்சு நல்லா லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு மிஷினில் வந்து வட்டி வந்துடும். ஏன்னா நம்ம சிறு வீட்டில் வந்து உடைக்க முடியாது. உடைக்கலாம் நம்ம அப்பப்போ அரிசி ஊற வைக்கும் போது எடுத்து கல்லி வச்சு நல்லா கல் வச்சு தேய்ச்சா உடையும் பட்டையாக விடும். நம்ம அதுமாரி செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா மிஷினில் விட்டு நல்லா உடச்சி வந்து வச்சுக்கலாம். சரியா? சரிம்மா. இதுக்கப்புறம் இது வந்து காய வைக்கும் போது தான் பார்க்கணுமே. காய வச்சு நல்லா நோம்பி மிஷினில் வச்சு உடச்சி வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போகணும் சார் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய். டாடா பாய்.